கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசி வரக்கூடியதான் கன்னி ராசி. பெரும்பாலும் தமிழில் கன்னி பெண்கள் தான் இதோட அர்த்தம். கன்னி ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தாங்க. பஞ்சபூதங்களில் நில தத்துவத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரங்க. இந்த ராசி உபய ராசின்னு சொல்லப்படுது. கன்னி ராசி இளவரசி ராசின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் மென்மையானவங்க, பெண் சார்ந்த விஷயங்கள் இந்த ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே புதன் பகவான் அமைஞ்சிருக்கிறதால தொழில் சார்ந்த அதிபதி அதாவது கன்னி ராசியில தன்னுடைய சொந்த ராசியிலே உச்சடையக்கூடிய பாக்கியம் கொண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த புதன் பகவான் தான். அதனாலதான் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க யார்கிட்டையும் கை கட்டி நின்று வேலை பார்க்கறது பிடிக்காது. அதே மாதிரி தான் சொந்த உழைப்பால முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச செல்ல பிள்ளை யாருன்னு கேட்டாலும் இந்த கன்னி ராசிக்காரங்க தான். எல்லாருமே அரவணைச்சு போகக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. தனவாக்க குடும்பாதிபதியாகவும் பாக்கியாதிபதியும் சுக்கிரனாவும் அமைஞ்சிருக்கிறதால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க மனசு வச்சா ஒரு நல்ல நிறைவுங்கிறது கிடைக்கும். அதாவது நீங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்க காசு பணம் பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமா இருந்தாலுமே நீங்க அதிகமா ஆசைப்பட மாட்டீங்க. கையில இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்க. நீதி நேர்மைங்கிறது எப்பயுமே உங்களுக்கு உண்டுங்க. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டதில்ல. பெரும்பாலும் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா எப்போதுமே சிறப்பு தான். வாக்கு அதிபதியா சுக்கரனா இருக்கிறதால பேச்சு சாமர்த்தியம் சிறப்பா இருக்கும். பேச்சாலே பல விஷயம் சாதிக்கக்கூடியவங்க. பேச்சு திறமை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. சேமிப்புக்கு நீங்க முக்கியத்துவம் தரணும். அதே மாதிரி பாக்கியாதிபதியா சுக்கரனா இருக்கிறதால ராகு கேது நட்புக்கரமா இருக்கிறதால இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஆனாலுமே சொத்து சேர்க்கைங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க. நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு அவசியமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான வழிபாடு தான். அதாவது நாக பூஜை வழிபாடு செய்யறதும் இந்த திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாட்களில், தேய்பிரையில் வரக்கூடிய ஞாயிறு வெள்ளிக்கிழமை நாட்களில் கொஞ்சம் நீங்க இந்த வழிபாட்டை செய்ய பாருங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் கடன் வாங்குறது கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் நீங்க முடிஞ்சவங்க இந்த நேரத்துல சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறது நல்லதுதான். சிவபெருமான், ஐயப்பன் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடுகள் எல்லாமே இந்த நேரம் நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் பல நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. நிறைய பேருக்கு கன்னி ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டங்கிறது முன்னாடியை விட இந்த நேரம் பாதிப்பு அதிகம் தான். அதாவது குடும்ப வாழ்க்கையிலுமே பாதிப்பு இருக்குது. என்னதான் வாழ்க்கை துணை அதிகமா நேசிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில தாமரையில தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாம இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை. கடனை அடைக்கணும்னு நினைச்சா கூட நிறைய பாதிப்பு இருக்குதுங்க. நீங்க இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்ய பாருங்க. சீக்கிரமா கடன் அமைஞ்சிடும். அதே மாதிரி பைரவர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. நவகிரக வழிபாடு இந்த நேரத்தில் செய்ய பாருங்க. நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க நாக பூஜை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான். ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லக்கூடிய விஷயம் முதலாவதா குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, அடுத்து நம்ம குடும்பத்துல வாழ்ந்து வரைஞ்ச இந்த கன்னி பெண்களை தொடர்ந்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரதாலையும் நம்ம வாழ்க்கையில நல்ல பலனை பெற முடியுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த நேரத்துல இந்த நாக பூஜை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான். அதாவது சர்ப்ப வழிபாடுங்கிறது வேத காலத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு விஷயம். ராகு கேதும் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையில பாதிப்பு இருக்குதுன்னா, அதே மாதிரி ராகு கேது தோஷம் உங்க வாழ்க்கையில இருக்குதுனாலுமே இந்த விஷயத்த செய்யலாம். அப்படி தோஷம் இருக்குதுன்னு மட்டும் இல்லை, வாழ்க்கையில பல பாதிப்பு இருக்குது. பிள்ளைகள் வழியில பாதிப்பு, குழந்தைகள் வழியில பாதிப்பு, குழந்தை பாக்கி எல்லாம் இருக்கிறது, நோய் நொடியோட வாழ்க்கை நடத்துறது, பிள்ளைகள் அதே மாதிரி பெரியவங்க வழியில பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்துல மனம் முருகி இந்த வழிபாடு செய்யறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. அதாவது நாக பூஜை வழிபாடு தான். அதாவது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இதை நீங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க செய்யறது நல்லதுதான். கன்னிராசி ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கொண்டு இந்த வழிபாட்டை செய்யறது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டுக்கு பக்கத்துல நாகதேவி அம்மன் இருந்தா அவங்களுக்கு நீங்க வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கூட அரசு மரத்தடியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கோ, வேப்ப மரத்தடியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கோ நீங்க இந்த வெள்ளிக்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல எலுமிச்சை பழத்தை மாலையாக்கி தீபம் போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது, குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வருது, மனம் முருகி வேண்டிட்டு வந்தாலே பல தடை நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாம இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்க, எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி நீங்க இந்த அரச மரத்துக்கடியிலோ வேப்ப மரத்தடியிலோ இருக்கக்கூடிய இந்த பெண் தெய்வத்துக்கு
நீங்கள் பொறுத்த வரைக்குமே பாலாபிஷேகம் செய்கிறது, மஞ்சள் பூசி குங்கும சந்தனம் மலர் தூவி அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்கிறது நல்லது. வெத்தலை பாக்க பழம் இதை வச்சு நீங்கள் படித்து வழிபாடு செய்ய பாருங்கள். சக்கரை பொங்கலோட கற்பூர ஆரத்தி எடுத்து மனதார பூஜை செஞ்சுட்டு வந்தாலே சகல தோஷமும் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் உண்டுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் கன்னி ராசி என்பது இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னதான் நேர்மையாக இருந்தாலும் சரி, என்னதான் நீங்கள் கவனம் கொடுத்தாலும் நிறைய கசப்பான அனுபவம் தான் நீங்கள் பெற்றுட்டு வரீங்க. நிறைய அவமானம் சொந்த பந்த வகையிலும் சரி. அதனால மறக்காமல் இந்த நேரத்தை செய்ய பாருங்க. பிரதோஷ நாட்களில் நீங்கள் மௌன விரதம் இருந்து உமா மகேஸ்வரி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. அதாவது நாகதேவி நாகவல்லியோட அம்சமாக இருக்கக்கூடியது சிவனுடைய மைந்தியாக இருக்கக்கூடிய, அதாவது சிவனுடைய துணைவியாக இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி தாயார் தான். உமா மகேஸ்வரி தாயாருக்கு நீங்கள் மௌன விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெற போறீங்கன்னா, குரு பகவான், சுக்கிரன், வக்ரசனி, ராகு இந்த 4 பேருமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. வருமானத்தை பற்றி பயப்பட வேண்டாம். வருமானம் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும். பணத்தட்டுப்பாடுங்கிறது நேரம் ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க. குரு கூடவே உச்சம் பெற்று இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று, குடும்பத்தில் கொஞ்சம் பரஸ்பர அந்யோன்யங்கிறது இருக்காது. சம்மந்தமில்லாத வாக்குவாதம், சண்டை சச்சரவு ஒன்று நீங்களாவே சும்மா இருந்தால் கூட குழந்தைகள் வழியில் பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி பெரியவங்க வழியிலுமே கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் சரிங்க, கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பாருங்க. பழைய விஷயங்களை பற்றி விவாதம் செய்யாமல் இருந்துட்டாலே பல பிரச்சனை நீங்குது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பு தான். திருமணமான பெண்களாக இருந்தாலும் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டாகுன்னு சொல்லலாங்க. இடமாற்றத்தை பற்றி பயப்பட வேண்டாம். ஏன்னா வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் இடமாற்றம், அதே மாதிரி வேலை மாற்றம் வந்தாலுமே தாராளமாக ஏற்றுக்கிறது நல்லது. வேலன் வர்றப்ப சனி பகவான் வக்ரகதியில் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். நிறைய பேர் வேலையெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்ட சிறப்பு தாங்க. நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த வியாபாரம் செய்யணும், சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம், அதுவுமே வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த சந்தை நிலவரத்தில் எல்லாமே கவனிக்கணுங்க. ரொம்ப சாதகமான அமைப்பு தான். சந்தை நிலவரத்தை கவனித்து நீங்கள் எந்த ஒரு பொருளையும் கொள்முதல் செஞ்சாலுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் போதாக்குறைக்கு கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கும். அது எல்லாமே சமாளிக்கணும்னா கொஞ்சம் முதலீட்டு எல்லாமே அளவோடு வச்சுருக்க பாருங்கள். வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். புதுசாக ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தணும், விற்பனை கிளைகளை ஏற்படுத்தணும்னா இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. ஒரு அரிய சந்தர்ப்பம் தரக்கூடிய நேரம். சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் அற்புதம் தாங்க. எந்த வேலையிலும் கவனம் கொடுத்தா போதும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு காத்திருக்குது. வருமானம் வரக்கூடிய நேரம் தான். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, வரவேற்பு கிடைக்கும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் சாணக்கியத்தனம் பேசுங்க. எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது தான். அதே சமயத்தில் பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. பல நன்மை உங்களுக்கு காத்திருக்குது. கட்சியிலுமே ஆதரவு சிறப்பாக இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பு தாங்க. மாணவர்களுக்கு அற்புதமான நேரம். முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தாங்க. மனசில் படித்தது அப்படியே தங்கும். நினைவாற்றல் திறன் சிறப்பாக இருக்குது. கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்களுடைய ஆதரவு, பெற்றவங்களுடைய ஆதரவு, கல்வித்துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. நீங்கள் மனசு வச்சா போதும், இந்த நேரம் சிறப்பு தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த வயல்வெளிகளை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். விஷச்சந்துக்களுடைய நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் எல்லாமே கவனமாக இருக்கணும். கடுமையான உழைப்பு கொடுத்துட்டே வரீங்க. அதனால உடலில் கொஞ்சம் சோர்வு இருக்கும். நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் விளைச்சல் உங்களுக்கு ஓரளவு திருப்திகரமாக அமைன்னு சொல்லலாங்க. கால்நடை வழியிலுமே லாபம் இந்த நேரம் காத்திருக்குது. ஓரளவு இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான். பாதிப்பில்லை. பழைய கடன் அடைக்கக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கன் சாதகமாக இருக்கிறதால உங்கள் விருப்பம் நிறைவேறக்கூடிய நேரங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்காக வாழ்ந்திருக்க மாட்டீங்க. இனி உங்களுக்காக வாழக்கூடிய காலம் தான். சனி ராகு இணைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் உடம்புல தொந்தரவு கொடுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சர்ம சம்பந்தப்பட்ட பாதிப்பு எல்லாமே இருக்கும். புதன் சாதகமாக இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். உடல்ல தொந்தரவு இருந்தாலுமே எளிமையான சிகிச்சையால் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி இன்னுமே கொஞ்சம் இந்த நேரம் உடனடியாக முடியாது. தட தாமதத்தை கொடுக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குது. கடுமையான உழைப்பு இருக்கிறதால உடல்ல சோர்வு இருக்கும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரமாக தான் கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கிற வேலையை செஞ்சு முடிக்க முடியுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. பணப்புழக்க சிறப்பு, சொத்து சேர்க்கை சிறப்பு, எதுலையுமே தெளிவாக இருந்துட்டா போதுங்க. இது வரைக்குமே வெறும் கனவாக போருமான்னு நினச்சிருந்த விஷயம் கூட இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் தான்.
அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் இதுக்கு முன்னாடி எதிரிகள் வழியில் ஏற்பட்டிருந்த தொல்லை நீங்குது. சுக்கரன் சாதகமாக இருக்கிறாரு, வருமானம் நல்லபடியாக கொண்டு வர முடியும். குடும்பத்திலையுமே ஒரு நல்ல நிலைமை தான். பொன்பொருள் சேர்க்கை, குழந்தை பாக்கியம், தடப்பட்ட விஷயம் கிடைக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலில் தடை இல்லை, வியாபாரத்திலையும் தடை இல்லை, வருமானம் கொண்டு வர முடியும். ராகு பகவானால நோய் நொடியிலிருந்து இந்த நேரம் நீங்கக்கூடிய நேரம், எதிரி பயமும் நீங்கும். பூமி நகை சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், ஆனாலுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதுங்க, ஒற்றுமை சிறப்பா இருக்குது. நீங்க எதிர்பார்க்கறது நடக்கக்கூடிய நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.